புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம், நான் டாக்டர் ரேவதி. சிறப்பு கல்வியியல் துறையில கடந்த 15 ஆண்டுகளா கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். பார்வைத்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அதிகமாக பேசப்படுற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் சில்ட்ரன், சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள். யார் இங்கே மாற்றுத்திறனாளிகள்? எத்தனை விதமான மாற்றுத்திறன்கள் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, உடல் உறுப்புகள்லையோ இல்லை அறிவிலையோ நடத்தையிலையோ ஏதோ ஒரு குறைபாடோ இல்லை அவர்கள் நடந்துக்கிற செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு மாற்றமோ இருந்தால் அவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம். சில குறைபாடுகள் பிறந்த உடனே தெரியும், சில குறைபாடுகள் வளர வளர நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில குறைபாடுகள் வாழ்வில் எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு இல்லை உடல் உறுப்புகளில் ஏற்படுற குறைபாடு, ஆட்டிசம் போன்ற குறைபாடுகள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் இந்திய அரசாங்கத்தால் 21 வகையான குறைபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பார்வை குறைபாடு, விஷுவல் இம்பேர்மெண்ட், இவங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் டோட்டலி பிளைண்டாக இருப்பாங்க, சில பேர் குறைந்த பார்வையுடையவர்களாக இருப்பாங்க. ஹியரிங் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டல் குறைபாடுடையவர்களுக்கு காது முழுவதுமாக கேட்காமல் இருப்பாங்க. சில பேருக்கு குறைந்த அளவே காது கேட்கும். கை கால்களில் ஏற்படுற குறைபாடுகள்னாலையும் சில பேர் மாற்றுத்திறனுடையவர்களாக இருக்கிறாங்க. மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற பாதிப்புனால சில குறைபாடுகள் ஏற்படுது. முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அறிவுத்திறன் குறைபாடு, ஆட்டிசம் எனப்படும் குறைபாடு. இவர்களுக்கு நடத்தை மற்றும் செயல்பாடுகள்லையும் கம்யூனிகேஷன்லையும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த குறைபாடுகளை குழந்தை வளரும் பொழுதே அவர்களுடைய நடத்தையிலேருந்தே கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர இரத்த அணுக்களில் இருக்கிற பிரச்சனைகள்னால சில குறைபாடுகள் ஏற்படுது. ஹெமிஃபிலியா, தல்சீமியா, சிக்கிள் செல் டிசீஸ் அப்படிங்கிற குறைபாடுகள் இரத்த அணுக்களில் ஏற்படுற சிக்கல்கள்னால உருவாகுது. இதனால் ரத்தம் உறைதலில் பிரச்சனை, ஹீமோக்ளோபின் அளவில் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல இடங்களில் ஆசிட் அட்டாக் நடக்குது. இந்த ஆசிட் அட்டாக் மூலமாக யாருக்கெல்லாம் உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுதோ அவங்களையும் டிசபிலிட்டி கேட்டகரியில் இந்திய அரசு அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு உடல் உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுறவங்க இவங்களும் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்காங்க. குள்ளத்தன்மைன்னு சொல்லப்படுற டாஃபிசம், தென் கற்றல் குறைபாடு, இது பரவலாக பேசப்படுற குறைபாடாக இருக்குது. மனநல குறைபாடும் இந்திய அரசால் மாற்றுத்திறனாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கிடையே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறம், உயரம், உடல் அமைப்பு, உடல் எடை, மொழி அப்படின்னு பல வேறுபாடுகள் இருக்குது. அப்படி ஒரு வேறுபாடு தான் இந்த டிசபிலிட்டியும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கிடையாது. இந்த புரிதல் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். இந்த டிசபிலிட்டிங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போ பிறக்கும் பொழுது சில பேர் குறைபாட்டோட பிறக்கிறாங்க. 40-50 வயதுகள் ஆகும் பொழுது எல்லாத்துக்குமே பார்வை குறைபாடும் கேட்டல் குறைபாடும் வர்றது சகஜமாக தான் இருக்குது. ஸோ டிசபிலிட்டிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களையும் நம்ம சமூகத்தினுடைய அங்கமாக நம்ம பார்த்துக்கணும்.